இப்போ இவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். மாலை போட்டிருக்காரு. இவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. இப்போ நீங்க இவர் என்னலாம் பண்ணாரு எல்லாம் யோசிப்பீங்களா? இல்ல மயக்கம் போட்டு விழுந்து போய் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? மயக்கம். பேசிக் ஹியூமனிட்டி ட்ரூ, தானே. ட்ரூ, ட்ரூ. அதுவும் அந்த மயக்கம் உங்க கண்ணு முன்னாடி உங்க கையில போட்டா, அது எப்படி நான் நடிக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் தானே பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் ப்ளஸ் அவங்க நடிக்கிறனாலயோ, இல்ல நடிக்காதனாலயோ எனக்கு எந்த வகையிலுமே பாதிக்கலையே. ம். வாட்ஸ் ஏன் இப்ப நம்ம தேவையில்லாம எதுக்கு சாண்ட்ரா அந்த இடத்துல நான் ஜட்ஜ் பண்ணணும்? எந்த வகையிலயுமே அது ஏன் என்னை எந்த வகையிலுமே பாதிக்கல. ம். ஜஸ்ட் நான் அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நடிக்கிற மாரி தெரியலங்க. அது அவங்க கேரக்டர். அவங்க சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா பண்ணாங்க. ம். நானும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா பண்ணேன். அது அது அவங்கவங்க கேரக்டர். அவ்வளோதான். ஆ. அது பிடிக்கும், பிடிக்கலன்னு சொல்றது மக்களோட விருப்பம். ம். அதுக்குள்ள நான் வரல. பட் கண்டிப்பா அவங்க மயக்கம் போட்டிருந்தா நடிப்பா இருக்க வாய்ப்பில்ல. அப்படி அவங்க அவ்வளோ நல்ல ஆக்டர்னா, தயவுசெய்து எல்லா சினிமா புரொடக்ஷன் ஹவுஸும் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பா தாங்க. ஏன்னா, அது பயங்கர தத்ரூபமான நடிப்பா இருந்துச்சு. அது இத வேற கட் பண்ணி ரீலா போட்டுற போறீங்க. அவங்க நடிக்கலன்றத புரியுது, சர்காஸ்டிக்கா நான் புரியுது, சொல்றேன். புரியுது. எஸ்.